சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா இந்த ஆறுமுகம் வந்து அன்னைக்கு கடை அடைச்சிட்டு கிளம்பும்போது, திரும்பவும் இந்த போஸ் வந்து "மாப்பிள இன்னைக்கும் வாங்க ஒரு கட்டிங்க போட்டு போவோம்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல மச்சான், இந்த மாதிரி கண்மணி ரொம்ப திட்டுனா, நேத்தே குடிச்சிட்டு போனதுக்கு நான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன். இன்னைக்கு குடிச்சிட்டு போனா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே போஸ் வந்து, "அதெல்லாம் கண்மணி ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ இந்த காலத்து பொண்ணு. அவளுக்கெல்லாம் நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு போஸ் கூட்டிட்டு போறாரு. திரும்பவும் ஆறுமுகம் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா கண்மணி ரூம்குள்ள ஆறுமுகம் போறாரு. அங்க பார்த்தா கண்மணி வந்து, "என்ன இவரை இன்னமும் காணா? ஒருவேளை நேத்து மாதிரி இவர் குடிச்சிட்டு வருவாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க. "கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் உள்ள நுழையிறாரு. கண்மணிக்கு வந்து ஒரே மாதிரி வாட வருது. "என்ன ஒரே மாதிரி வாட வருது இவர் வரவும்?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. "என்னங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை கண்மணி, நேற்று வந்தாங்கல்ல என் நண்பங்க, அவங்க தான் திரும்பவும் வந்து குடிக்கணும்னு சொன்னாங்க. நானும் மறுக்க முடியலை கண்மணி, அதனால குடிச்சிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், உடனே கண்மணி வந்து, "என்னங்க இப்படி டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று தானே சொன்னேன் எனக்கு இந்த குடிக்கிற பழக்கம்லாம் பிடிக்காது, இந்த வாடையெல்லாம் சுத்தமாக ஒத்துக்கிறாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னடானா எனக்கு பிடிக்காத விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓவரா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஆறுமுகம் வந்து, "என்னடி ஓவரா கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஆறுமுகம் சத்தம் கொடுக்கவும், இதை கேட்டுட்டு கண்மணி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. "என்னங்க என்ன போய் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எப்படி அழுதுகிட்டே கேட்கவும், "அப்புறம் என்ன, உன் வாய்க்கு வந்ததுலாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் பேச தெரியும்ன்ற மாதிரி." "ஆமா, நான் குடிச்சேன், அதுக்கு என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப குடிபோதையில கத்தவும், கண்மணி வந்துட்டு, "இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருந்தீங்க அப்புறம் நடக்கிறது வேற. எல்லாரும் சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் பைத்தியக்காரி, இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணே பார்த்தீங்களா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்களே போட்டு அடிச்சுக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் வந்து, "என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணியை பலார்னு அற விட்டுறாரு. கண்மணி உள்ள அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. ஆறுமுகம் வந்து வெளியே, "இவ எப்போ பார்த்தாலும் இப்படியே கத்திக்கிட்டே இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில வந்து அந்த ரூம் வாசல்ல உட்காந்து கிடக்காரு. அப்புறம் சரி இப்போ என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து ஜன்னல் வழியா பார்க்குறாரு. அங்க பார்த்தா கண்மணி வந்து அங்க பழம் நறுக்க வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு, தான் நான் சாக போகிறேன், நீங்கள் இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எங்கள் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு, இப்போது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எங்கள் அப்பா தாங்க மாட்டாரு, அதனால நான் செத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்தியை கையில் அடித்து வச்சுருக்காங்க. "ஐயோ கண்மணி, கதவை துற கண்மணி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கத்துன்னு கத்துறாரு. மலர் வந்து யதார்த்தமா அங்கிட்டு அப்பத்தா ரூமுக்கு போகும்போது, "என்ன ஒரே சத்தமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அங்க ஆறுமுகம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. "அண்ணே என்னண்ணே ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அங்க பாருமா மலரு, அவ கையில கத்திய வச்சுட்டு சாக போறேன்னு சொல்றா" அப்படின்னு சொன்னதும் மலர் பார்த்துட்டு ஷாக் ஆயிராங்க. "கண்மணி கதவை துற கண்மணி, எதா இருந்தாலும் பேசிக்கிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கத்துறாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாமாவை போய் கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மலர் வந்துட்டு நம்ம ராஜாங்க ரூமை போய் தட்டுறாங்க. "மாமா, அத்தை கதவை துறங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மோகனா, மலர் சத்தம் மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு" அப்படின்னு கேட்குறாங்க. மோகனா வந்து கதவை திறக்கிறாங்க. "என்ன மலரு, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமா கத்துற?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை அது வந்து அத்தை, அங்கே பாருங்க அத்தை, கண்மணி ரூம்ல கத்தியோட நின்றுக்கிட்டு இருக்கா, வெளியே ஆறுமுகம் அண்ணே அழுதுகிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க படப்படன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. இங்கிட்ட பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் கிளை மரமடிச்சிருதுங்க. எல்லாரும் பார்த்துட்டு கத்துறாங்க. "கண்மணி கதவை துற கண்மணி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு கண்மணி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. இங்கிட்டு சன்னாசி வந்து, "என்னாச்சு மாப்பிள்ள, கண்மணி ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, ஆறுமுகம் வந்து குடிபோதையில் உளரவும்,
அண்ணே இவன் குடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, என்னது குடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. மோகனா வந்து, ஐயோ கண்மணி நான் சொல்றதை கேளு கண்மணி, இதெல்லாம் வேண்டாம் கண்மணி, எதா இருந்தாலும் பேசிக்கிறலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மலர் வேகமா போயிட்டு இந்த விஷயத்த சேதுகிட்ட சொல்றாங்க. ஐயா அங்க வாங்கய்யா, எல்லாரும் அவங்க உங்களை கூப்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இந்த மாதிரி கண்மணி உள்ள கத்தியோட இருக்கா, வெளியே பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சேது வேகமா ஓடியாரு. என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான், அதனால கண்மணிக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு போல, கண்மணியை பாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டும்போது ஜன்னல் வழியா கூப்பிடுறாங்க. கண்மணி வந்து, என்னை விட்டுருங்க, நான் சாக போறேன், இனிமே நான் உயிரோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்தி எடுத்துட்டு கழுத்துக்கிட்ட போகும்போது சேது வேகமா கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு கண்மணியோட கத்தியை வாங்கி போட்டுறாரு. என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து சேது அடிக்க போயிடுறாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இவர் நேற்று குடிச்சிட்டு வந்தார், ஏதோ ஃப்ரெண்டோட பார்ட்டின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், இப்போ பார்த்தா அவர் திரும்பவும் குடிச்சிட்டு வராருனே, குடிச்சிட்டு வந்ததும் இல்லாமல் என்னை அடிச்சிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்லும்போது ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் கோவம் வந்துடுது. சேது வந்து ஆறுமுகத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாரு. உடனே ராஜாங்கம் வந்து, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் பொண்ணு உன்னை நம்பி தானே கழுத்தை நீட்டினா, நீ என்னடானா குளிச்சுட்டு வந்து இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், உடனே சாவித்திரி வந்து, அண்ணே இவன் என்ன நல்ல குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கான், இவனே ஒரு தெருப்பொறுக்கி நாய், இவனை போய் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சதுதானே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப பேசுது. உடனே அப்பத்தா வந்து, டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ என்னடானா குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்குலாம் எப்படி தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் திட்டுறாங்க. தமிழை வந்து மலர் கூட்டிகிட்டு வராங்க. இந்தா இவ தானே, இவ தான் வந்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஓடி ஓடி போய் கல்யாணம் பண்ணி வச்சா, இல்லைனா நம்ம இருக்கிற அந்தஸ்துக்கும் வசதிக்கும் இன்னாரும் நம்ம வீட்டு பிள்ளை எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி மேற்கொண்டு பேசுது. உடனே இதை பார்த்துட்டு தமிழ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னென்ன இது, ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் கேட்கவும், இங்கிட்டு ஆறுமுகம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. வாயை திறக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் கேட்குறாரு. உடனே வந்து ஆறுமுகம் வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் நண்பங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பார்ட்டின்னு குடிக்கிற மாதிரி வந்துருச்சு, இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் மாமா, கண்மணி என்னை மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து கண்மணி காலில் விழுந்துடுறாரு. கண்மணி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து மோகனா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஆறுமுகம் மட்டும் உட்காந்துருக்காரு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து ஆறுமுகத்தை சத்தம் போட்டு விரட்டி விட்டுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.